தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போது துரைமுருகன் அவர்களுக்கு வேறு துறை மாற்றி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சட்டத்துறை. அதே போல சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதிக்கு கனிம வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியை எப்படி பார்க்கலாம்? கனிம வளத்தில் இருக்கின்ற கொள்ளையை கண்டுகொள்ளாமல் இருந்தார் திரு துரைமுருகன் அவர்கள். அவர் கட்சியில் மிக மூத்த உறுப்பினர், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அதனால் அவரை அமைச்சரவையில் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை முதல்வருக்கு இருக்கிறது. அதனால் இன்னொரு துறைக்கு மாற்றி விட்டிருக்கிறார்கள் தான் பார்க்க வேண்டும். சமீபத்தில் தான் போன இஷ்யூல தான் ஃப்ரண்ட்லைன் ஒரு கவர் ஸ்டோரியோட எழுதியிருந்தாங்க. கனிம வளத்தில் எந்த அளவுக்கு இந்த சொரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்றெல்லாம் மிக தெளிவாக ஃப்ரண்ட்லைன் இதழில் போட்டிருந்தார். எடப்பாடி ராஜசேகரன் எழுதின கட்டுரைகள் அந்த கட்டுரைகள் இம்பாக்ட் ஆக கூட இருக்கலாம். இருந்தாலும் பல நபர்கள் இதை பற்றி கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த ஒரு இடத்துல கூட கன்னியாகுமரி பல இடங்கள் நடக்கின்ற ப்ளூமில் பிள்ளைகளாலும் சரி, இது எல்லாம் அரசாங்கம் அரசாங்கம் அந்த துறை அது நிச்சயமாக கண்டுகொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தோம். ஒரு 3 வருட காலமாக 4 வருட காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இருப்பார். அப்ப என்னை பொறுத்தவரை இது ஒரு கிளீன பேக்டாக நான் பார்க்கிறேன். மு க ஸ்டாலினுடைய கிளீன பேக்டாக பார்க்கிறேன். கடைசி வருஷத்தில் நிச்சயமாக அந்த கரப்ஷனை ரிலீஸ் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் செய்கின்ற விஷயங்களாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னமும் மாற்றங்கள் பெறும். அமைச்சர்களில் வரலன்னா கூட இந்த ஒரு மாற்றம் நிச்சயமாக அடுத்த இருக்கின்ற அமைச்சர்களானாலும் சரி, அதிகாரிகளானாலும் சரி, அவர்களுக்கு ஒரு தாக்கியதாக பார்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.